அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பகவானோட சூரியன் சேர்க்கை, இந்த இரு கிரகங்கள் இணைவு அது ஒரு ராஜ யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய காலமாக அமையும். இந்த காலம், இந்த நேரம் நமக்கு எவ்வளவு ஒரு மாற்றத்தை, ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் குரு பகவான், அதே சமயத்தில் 10ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் குரு பகவானோட இணைவு பெற்ற ஒரு சூழல், இது ஒரு ராஜயோகம். இந்த ராஜயோகம் ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரியன் பெயர்ச்சியின் போது இந்த ஒரு அற்புத மகா யோகம் உருவாக போகுதுங்க. இந்த யோகம்தான் சிவராஜ யோகம். இந்த சிவராஜ யோகம் பெறும்போது உங்களுடைய 8ஆம் இடமாக அமையப்படுறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு சில விதமான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அப்படின்னா ஒரு வெளிநாடு போகிறது, வெளியூர் பயணங்கள் போகிறது, எதிர்பார்த்த சில சட்ட சிக்கல்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்களை கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்யலாம். அதே சமயத்தில் உங்களுடைய பயணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் மேன்மை தரும். ஒரு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பாக அந்த டிரான்ஸ்ஃபர் இந்த நேரத்தில் முயற்சி செய்தால் கண்டிப்பாக முடியும். அதே சமயம் ஒரு புதிய ஒரு வீடு கட்டுற விஷயம் இந்த ஜூன் மாதத்துலேருந்து ஜூலை மாதம் வரைக்கும் பார்த்தோம்னா வீடு கட்டுறது, அதே மாதிரி ஒரு உத்தியோகத்தில் ஒரு புதுசு ஒரு வேலையை தொடங்குகிறோம், ஒரு புது தொழில் தொடங்குகிறோம், ஒரு 10 பேரை வச்சு ஒரு வேலையாக நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு முதலாளிங்கிற ஒரு ஸ்தானத்தில் போய் நம்ம அமைச்சு உட்கார வைக்கிறோம், நம்ம உட்காரோம் அப்படின்னா அந்த மாதிரி வேலைகளை கண்டிப்பாக செய்யக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது. அடுத்தது பார்த்தோம்னா உங்களுடைய எதிர்பாராத சில பயணங்கள்னால லாபத்தை அடைய முடியும். லாபங்கிறது நம்ம ஒரு வேலையை ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறோம், வெளியூர் போய் நம்ம ஒரு பிஸ்னஸ் தொடங்கலாமா, அந்த இடத்துல ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்தால் நல்லா இருக்கும். இந்த சூழ்நிலையில் உங்களுடைய ராசிக்கு எப்போவுமே விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னா உங்களுடைய சிந்தனைகள் செயல்பாடு வேகமாக தான் இருக்கும். பார்த்தோம் நல்லா யோசித்து ஒரு முடிவு எடுக்கலாம், அது இருக்காது. செய்யணும்னு நினச்சிங்கன்னா உடனே செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. ஒரு இடத்துக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு போயிட்டு வந்துடணும், வேலையை முடிச்சிடலாம், ஜோலியை முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஆனால் அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த சமயத்தில் உங்களுடைய வேகம் கொஞ்சம் யோசித்து முடிவு எடுக்கிறது சிறப்பாக இருக்கும். எது வரைக்கும்? ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரைக்கும். அப்போது ஒரு முடிவுகள்ங்கிறது அடுத்தவங்களை சார்ந்து இருக்கக்கூடாது. இன்றைக்கி அடுத்தவங்களை நம்பி ஒரு வேலையாக ஒப்படைக்கலாம், இவங்க இருக்கிறாங்க கச்சிதமாக செஞ்சு முடிச்சிருவாங்க, அதனால் நமக்கு பயம் இல்லை, அவங்க நம்ம வேலையை அவங்க பார்த்துக்குவாங்க, அந்த மாதிரி பொறுப்புகள் அடுத்தவங்க கிட்ட ஒப்படைக்கக்கூடாது. அதே மாதிரி கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விதத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து, அப்படின்னா எதையும் கோபப்படாமல், ஒரு தவறு நடக்குதா, ஏற்கனவே நடந்துருச்சா, இந்த நேரத்தில் பேசக்கூடாது, விட்டு பிடிக்கலாம், கொஞ்சம் பொறுமையாக நம்ம பயன்படுத்தலாம், அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். ஆனால் உடனே ஆவேசப்படுறது, உடனே நம்மளை அதைய என்ன ஏதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமன்ட்டு முயற்சிகள் எடுக்கிறது, இதெல்லாமே இருக்கக்கூடாது. வாதம் பெரிய விவாதங்களை ஏற்படுத்தும். அந்த விவாதம் பெரிய சிக்கல்கள் ஏற்படுத்தும். ஏற்கனவே சில பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் இந்த நேரத்தில் ஏற்படுத்தலாமா அப்படின்னா பொறுமையான முறையில் அதை கையாண்டோம்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளை தீர்வுக்கு கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் உண்டாக்கும். அந்நிய அசல் 3ஆம் நபர்கள் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் நிச்சயமாக வேண்டாம்.
மூணாவது மனிதனால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு பணத்தை கொடுக்கறது, ஒரு வேலை இல்லாமல் இருக்கிறவங்கள ஒரு வேலைக்காக பணத்தை கட்டுறது, இவங்க வேலை வாங்கி கொடுப்பாங்கன்ட்டு அவங்களுக்கு சில சாதகமான அவங்களுக்கு தேவைகள் என்னவோ அதுக்கு உண்டான உதவிகளை நாம் செஞ்சு காலத்தை வீணடிக்கிறது, இதெல்லாம் வேண்டாங்க. சரிங்களா? அது எப்படி பண்ணும்போது நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் பணத்தை கொடுத்தாலும் சரி, அவங்களுக்கு நல்லது நீங்கள் செய்து கொடுத்தாலும் சரி, இல்லை அவங்களையே நம்பி நம்ம காலத்தை வீணடிச்சுக்கிட்டு வீட்டில் உட்கார்ந்துருந்தாலும் சரி, ஆனால் அடுத்த நபர்களால் நன்மைகள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த 1 மாத காலம் சற்று குறைவு. சரிங்களா? அப்போது அந்த குரு பகவான் கரெக்டாக 7ஆம் பார்வையை 2ஆம் இடத்தை பார்க்குது இல்லைங்களா? அப்போ தனம் உண்டாகும். அந்த தனம் எந்த ரீதியில் உண்டாகும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய உத்தியோகத்தினால ஏற்படும். சிலருக்கு பார்த்தோம்னா எனக்கு வேலைக்கு போயிருச்சுங்க, வேலையில் பிரச்சனை இருக்குது, வேலையை போயிடுச்சு, புதிய வேலை நான் தேடலாம்னு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறேன், கிடைக்கலனா பக்கத்தில் எதிர்பார்த்தேன் கிடைக்கல, ஆனால் தூரமாக கிடைக்கும். தூரமாக கிடைக்கும்னா பக்கத்தில் இருந்து செய்யக்கூடிய வேலையை விட தூரத்தில் உங்களுக்கு நல்ல சம்பளமாகும், நல்ல ஒரு கம்பெனியாகவும், இல்லை நல்ல ஒரு பொறுப்பான இடத்துல நமக்கு நிரந்தரமான வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அமையும். எல்லாத்த விட இந்த வெளிநாடு வெளி ஊர் போகணும்னு ஆசைப்பட்டு விசா கிடைக்கல, பாஸ்போர்ட்டில் ப்ராப்ளம், அப்புறம் பார்த்தோன்னா நான் கம்பெனியில் வேலை செஞ்சுட்ருக்கிற கம்பெனியில் எனக்கு அந்த ப்ரொமோஷன் எனக்கு கிடைக்கல, எனக்கு கீழ் இருக்கிறவங்களுக்கு கிடைச்சிருச்சு, நான் ரொம்ப நாளாக அதை எதிர்பார்த்துட்ருக்கிறேன், சரியான முறையில் அமையலைங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கிறீங்க பார்த்தீங்களா, அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க பார்த்தீங்களா, ஆனால் அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரருக்கு தான். சரிங்களா? அப்புறம் இந்த திடீர் அதிர்ஷ்டங்கிறது எப்படி, அதாவது பயணத்தால் லாபங்கிறது அயல்நாடு பிரயாணம், இதுவரைக்கும் கிடைக்காமல் இருந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். 10ஆம் அதிபதியாக 8ஆம் இடத்துல போயிடுச்சு இல்லைங்களா? அப்போ தூர பிரயாணங்கள்னால தொழில் ஸ்தானங்கள் வளர்ச்சியாகும். அது ஒரு விபரீத ஒரு பிரச்சனையாக நம்ம எடுத்துக்கக்கூடாது. அது விபரீதத்தில் ஒரு வெற்றி அடையக்கூடிய சந்தர்ப்பங்களாக உண்டாகும். இன்னொன்று சொல்லப்போனால் இந்த அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு, விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அரசியல், அப்புறம் சமூக சேவை தொண்டுகள், அதே மாதிரி ஒரு ஊர் சம்மந்தப்பட்ட ஒரு கோயில் நிர்வாகம் சம்மந்தப்பட்ட ஒரு 10 பேருக்கு ஒரு தலைவராக, ஒரு முகஸ்தியாக, ஒரு பிரமுகராக இருக்கக்கூடியவங்களுக்கு அதாவது ஒரு நன்மைகள் உண்டாகும். அதே மாதிரி சினிமா துறை, கலைத்துறை, ஆடம்பரம் சம்மந்தப்பட்ட, அதாவது இந்த ஒரு மேக்கப் சம்மந்தப்பட்டது, உபகரணம் சம்மந்தப்பட்டது, அடுத்தவங்க பயன்படுத்தக்கூடிய வாசனை திரவியங்கள் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி ஒரு தொழில் செய்துக்கூடியவங்களுக்கு லாபகரமாக இயங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அப்போது அது இந்த மாதிரி ஒரு முயற்சிகள் எடுக்கலாம். கலைத்துறையில் ஏற்கனவே ரொம்ப நாளாக நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்ருக்கிறேங்க, ஆனால் எனக்கு உண்டான ஒரு அங்கீகாரம், ஒரு மதிப்பு, ஒரு புகழ் சரியாக கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாய்ப்பு திடீர்னு இப்போ நானே எதிர்பார்க்கல, நானே ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன், எனக்கு நம்பிக்கையே இல்லாமல் இருந்தேன், இப்போ பார்த்தா திடீர்னு கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு சிறப்பு அமையும். அப்புறம் பெரியவர்கள், வயதானவர்கள் குடும்பத்தில் நம்ம பேச்சு யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, நம்மளுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்கிறேன், அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, தப்பான வழியில் போயிட்டுருக்குறாங்க, எனக்கு அதனாலேயே மன வருத்தமாயிருச்சு, பயம் சரியில்லை, என் பொண்ணு சரியில்லை, ஏதாவது என் மனைவி குடும்பத்தில் எல்லாமே ஒரு புரிஞ்சிக்கூடியாத ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க, இவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்ட்டு மன வழிகளை சுமந்து உடல் ஆரோக்கியத்தை பாதிப்புகள் அடைஞ்சிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு தீர்வு அப்படின்னா ஒரு நிம்மதி, நம்மளுடைய வார்த்தைக்கும் செயல்பாடுக்கும் சரியாக மற்றவங்க புரிஞ்சு அதை பரவாயில்ல இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்களே, நம்மளுடைய பிரச்சனை தீர்ந்துருச்சின்னு நினைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் உண்டாகும். ஆரோக்கியம் சரியாக சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் வைத்தியம் பார்க்குறது, கோயில் குலங்களுக்கு போயிட்டு வர்றது, தேவாலயங்களுக்கு போய் அதாவது முறையிட்டு மண்டியிட்டு அதாவது பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தோம்னா அதனுடைய புனிதமான திருப்திகள், அதனுடைய பலன்கள் நமக்கு கண்டிப்பாக விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அமையும், கிடைக்கும். இப்போது இந்த சொல்ல பலன் கோட்சார அடிப்படையில் சொன்னதுனால பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கணும். ஜனன ஜாதகத்தில் தான் என்ன தசா புத்தி நடக்குது, இந்த குரு சூரியன் மற்ற கிரகங்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்குதுங்கிறது பிறப்பு ஜனன ஜாதகத்தை தான் தெரியுங்க. அதனால் உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இது மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய பலன்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு சாதகமாக அமையணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.